சிறுதானிய உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க வெற்றியை ஈட்டி அனைவரையும் வேப்பில் ஆழ்த்துகின்றனர் பெண்கள் அமைப்பினர். வீட்டுக்குள் அடைந்து கிடந்தால் எதனையும் சாதிக்க இயலாது என அவர்கள் கூறுகிறார்கள். சோளம், கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை, குதிரைவாலி போன்ற சிறுதானியங்களின் மகத்துவம் குறித்து அண்மை காலமாக மக்களிடையே பரவலாக விழிப்புணர்வு ஏற்பட தொடங்கியிருக்கிறது. அதன் விளைவாக அவற்றை பயிரிடுவதும் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்கள் அமைப்பினர் இந்த தானியங்களை பயிரிட்டு வியக்க வைக்கின்றனர். இதற்கென அவர்கள் தேர்ந்தெடுப்பது மானாவாரி நிலங்களாகும். நாங்கள் பெண்களாக சேர்ந்து கூட்டுக்குழு விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களே சிறுதானியத்தில் முன்னேற்றம் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காக இந்த வேலையை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். பெண்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்பதால் எந்த பலனும் இல்லை என்பது இவர்களது எண்ணமாகும். அதனை மாற்றியமைத்து வெற்றி காண முடியும் என்று நம்பிக்கையுடன் கூறுகின்றனர் பெண்கள் இணைப்பு குழுவினர். குழுவில் நாங்கள் 8 பேர் இருக்கிறோம். இது என்ன விதை போடுறது என்றதை முடிவு பண்ணுறக்கூடிய இதில் நாங்கள் 8 பேருமே இருக்கிறோம். நாங்களே இதுக்குண்டான செலவு எல்லாம் பார்த்து விளையிறதுல நிலம் உரிமையாளருக்கு ஒரு பங்கு கொடுத்துட்டு மீதி 2 பங்கு நாங்கள் 8 பேரும் பகிர்ந்து எடுத்துக்கிறதா இருக்கிறோம். எங்களுடைய நோக்கமே சிறுதானியம் உற்பத்தி பண்ணுறது மட்டும்தான். அதுக்குண்டான செயல்பாட்டில் நாங்கள் இறங்கி இருக்கிறோம். இப்போ இயற்கை விவசாயம் செய்யணும்னு சொல்லிட்டு பெண்களை ஒருங்கிணைச்சு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காம இயற்கை விவசாயம் செய்து எங்களுக்கு அது மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ சிறுதானியங்களை கொண்டு சுவையான உணவுகளை சமைக்க மட்டுமல்ல, அவற்றை பயிரிடவும் தெரியும் என்பதை நிரூபித்து காட்டி வருகின்றனர் தமிழக பெண்கள் இணைப்பு குழுவினர் என்று கூறினால் மிகையல்ல. பெண்கள் பல்வேறு துறைகளில் தடம் பதித்து புதிய சாதனை படைத்து வரும் இச்சூழ்நிலையில் இயற்கை விவசாய முறையை மேற்கொண்டுள்ள இப்பெண்களின் முயற்சி ஒரு புதிய பரிணாமத்தை எட்டியுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லெனினுடன் பெரியகுளம் அருளானந்தம்.